அன்புடன் இனிமையான மதிய வணக்கம் நண்பர்களே. வழிபாடு இழிபாடு அழிபாடு என்பார்கள். வழிபாடு என்பது வழி வழியாக பாடக்கூடியது. என்ன பாடக்கூடியது? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்கிறார் திருவள்ளுவர். ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்கிறார்கள். அந்த ஒழுக்க நெறி போற்றுவதற்காகத்தான் இந்து சமயத்திலே பலவிதமான கோயில்கள் கட்டப்பட்டன. அவர்கள் செல்போன் டவர் போல நமது உடல் செல்போன் என்றால் நமது உடலுக்குள்ளாக உயிரோட்டம்தான் டவர். அதுபோலத்தான் நமது கோவில்கள். ஆலயம் தொழுவது சாலயம் நன்று என்றார்கள். அதனை திமுக அரசானது பாட புத்தகங்களிலிருந்து எடுத்து விட்டது. பரவாயில்லை, வாய்ப்பாடு என்று சொல்கிறோம். ஓரோன் 1, ஈரோன் 2, மூவோன் 3, 4 4, இப்படி ஓரோன் 2, 2 4, 2 6, 1 3 3, 2 3 6, 3 3 9, 4 3 12 என்று கணிதத்திலே வாய்ப்பாடு என்று ஒன்று உள்ளது. அதுபோல்தான் வழிபாடு என்பது ஒழுக்க நெறியை போற்றுவதற்காக ஒரு சிலை விக்கிரகங்களை அமைத்து அதன் முன்பாக அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் பலவிதமான தேவாரம், திருவாசகம் போன்ற கந்தர் சஷ்டி கவசம் போன்ற பாடல்களும், சம்ஸ்கிருதத்திலே ராமஸ்தோத்திரம் இப்படி என்று ஹனுமன் சாலிசா என்று பலவிதமான பாடல்களும் இருக்கின்றன. ஆகவே ஒழுக்க நெறியை பின்பற்றுவதற்காக வழிபாடு. அதனை இழிபாடு செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் குடும்பம் நல்லதும் செய்திருக்கிறது, அல்லதும் செய்திருக்கிறது. தொடர்ந்து வழிபாடுகளை இழிபாடு செய்து கொண்டே வந்தால் மேற்கொண்டு அழிபாடுகள் தான் உருவாகும். ஆகவே வழிபாடுகளை இழிபாடு செய்து அழிபாடுகளை நோக்கி செல்லாமல் வழிபாடுகளை வழிபாடுகளாக செய்ய வேண்டும். அப்படி செய்வர்களை துன்புறுத்தக்கூடாது என்பது பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகமும் கலைஞர் டாக்டர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் டாக்டர் கலைஞர் அவர்களின் குடும்பமும் வழிபாடுகளை இழிபாடு செய்யக்கூடாது. அதுவும் குறிப்பாக இந்து சமயத்தில் உள்ள வழிபாடுகளை இழிபாடு செய்யக்கூடாது என்பதனை மிக தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.